தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாலை ஆராதனையிலே கலந்து கொண்டு உம்மை தொழுது கொள்ள, உம்மை மேம்படுத்த நீர் எங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீர், எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்கிற வேத வசனங்கள், செய்திகள், ஜெபங்கள் எல்லாம் உம்மை மகிமைப்படுத்துவதாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்தி இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் அருள் தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய மாலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்திருந்து பாமாலை 9ஆம் பாடலை பாடுவோம். பாமாலை 9. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால், நம்முடைய தப்பிதங்களை, பாவங்களை ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று அவரிடத்தில் மன்றாடுவோம். இரண்டாம் பாவ அறிக்கையை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விற்றுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டிருளி, வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக, ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். நாம் அமர்வோம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. யாத்ராகமம் 15 வசனங்கள் 1 முதல் 8 முடிய. அப்பொழுது மோசேவும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார்.
கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவன சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினீர், அது அவர்களை நாளடியைப் போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. வாசிக்க வேண்டிய முதலாம் வேதபாடம் வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியான இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. அப்போஸ்தலர் 15 வசனம் 1 முதல். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமைகளின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, அந்த விஷயத்து நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிகே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்தசேதம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்பே உங்களில் ஒருவனாக என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளின போது அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். வாசிக்கும்படியான தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்திருந்து 69ஆம் சங்கீதத்தில் 30 முதல் 36 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 69 30 முதல். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களோ எங்கள் இதயம் வாழும். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவது. சேர்ந்து வாசிப்போம். அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அத்தியாயம்
திருமொழிகள் 31 முதல் 36 முடிய. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அத்தியாயம் திருமொழிகள் 31 முதல் 36 முடிய. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையிலே என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றார் என்பதை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முன்றாயிற்று. கிறிஸ்துவுக்கே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்றவாறே நாம் கீர்த்தனைகளில் 242ஆம் பாடலை பாடுவோம். வாரும் நாம் எல்லாரும் கூடி என்ற பாடல் அப்பொழுது கவர் காணிக்கை சேகரிக்கப்படும். வாரும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். சத்தியமா செல்லோ நாம் இயேசுரை வாழ்த்தி பாடுவோம். ஆவாரும்
ஜெபம் செய்வோம். தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் சொற்களும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாயிருப்பதாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக்கடவோம். எல்லாரும் சத்தமாக சொல்லலாமா? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக்கடவோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஈவாக கிருபையாக தந்து நம்மளை போஷித்து வழிநடத்தி வருகிறார். அதனால் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் நம்முடைய தியானத்திற்கென்று ஒரு அருமையான தலைப்பு நம்முடைய பேராயத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு சிறப்பான ஒரு நாள். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். என்னம்மா? சுதந்திர தினம். நம்முடைய இந்திய தேசத்தில் 2 சிறப்பான நாட்களை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகிறோம், அனுசரிக்கிறோம். ஒன்று சுதந்திர தினம், அடுத்தது குடியரசு தினம். அநேக மக்களுக்கு இந்த 2க்கான வித்தியாசம் என்ன என்று இன்னும் சரியாக புறப்படல. சுதந்திர தினம் என்றால் என்ன, குடியரசு தினம் என்றால் என்ன? இந்த நாளிலே நாம் அதை தெரிந்து கொள்வோம். அதை சார்ந்ததான ஒரு தலைப்பு நம்முடைய தியானத்திற்கென்று தரப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்ட தலைப்பு டெமோக்ரஸி ரூட்டட் இன் ஜஸ்டிஸ் அண்ட் கைடட் பை ஃபெய்த். குடியரசு நீதியின் வேர் கொண்டு நம்பிக்கையில் வளர்ந்தெடுத்தல் என்ற தலைப்பு. வேதத்தின் அடிப்படையிலே வசனங்களை கொண்டு நாம் இந்த தியானத்தை நடத்தலாம். நம்முடைய தேசம், இந்திய தேசம், ஒரு ஜனநாயக நாடு என்று அழைக்கப்படுகிறது. நம் இந்திய நாட்டின் ஜனநாயக பயணம் 1929 லாகூர் என்ற இடத்திலே நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தொடங்கியது. பழைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால், இந்த லாகூருங்கிறது எங்கே இருக்குன்னா, இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. ஆனால் முந்தைய காலகட்டத்தில் பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரே தேசமாக காணப்பட்டது. லாகூர் என்ற இடத்துல இந்திய நாட்டின் ஜனநாயக பயணம் தொடங்கியது. எப்படி தொடங்கியது? அங்கே நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண ஸ்வராஜ் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பூரண ஸ்வராஜ் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்றால் முழு சுயாட்சி, முழு சுய ஆட்சி. அதான் அதனுடைய பொருள். அப்போது இந்திய தேசமானது ஆங்கிலேயருடைய ஆளுகைக்குள்ளாக காணப்பட்டது. அதனால் எல்லா இந்திய மக்களுக்கும் ஒரு விடுதலை தாக்கம் இருந்தது. எப்படியாவது இந்த ஆங்கிலேயரிடத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதற்காக ஒரு மகநாடு நடத்தினாங்க. எங்கே நடத்தினாங்க? சொன்னேன் இல்லையா? எங்கே? லாகூர் என்ற பட்டணத்திலே 1929 நடைபெற்றது. அங்கே அனைவரும் இணைந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். என்ன அந்த தீர்மானம்? முழு சுய ஆட்சி. ஐயா பெரியவங்க அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்க மிலிட்ரியில் பணியாற்றி பணி நிறைவு செய்தவர்கள். இந்த வரலாறு எல்லாம் அவங்களுக்கு தெரியும்.
அதன் பிறகு 1930 ஜனவரி 26 ஒரு மாநாடு போட்டு முழு சுயாட்சியின் நாளாக அதை அறிவித்தார்கள். 1930 ஜனவரி 26 முழு சுயாட்சி, நம்முடைய தேசமானது முழு சுயாட்சியை பெற்றுவிட்டது என்று அறிவித்தார்கள். ஆனால் 1947 இந்திய அரசியலில் ரீதியாக நமக்கு சுதந்திரம், விடுதலை கிடைத்தது. ஆங்கிலேய ஆளுகையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்தது. 1947 ஆகஸ்ட் 15 அதைத்தான் நாம் சுதந்திர தினமாக கொண்டாடுகிறோம். சுதந்திர தினம் சொல்லலாம், அல்லது விடுதலை நாள். 47 அதை தான் இண்டிபெண்டன்ஸ் டே என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் நம்மை சுயாட்சி செய்வதற்கான ஒழுங்குகள் அங்கே ஏற்படுத்தப்படவில்லை. அந்த காலகட்டத்திலே நம்முடைய இந்திய தேசத்தினுடைய தலைவர்கள் ஒன்று கூடி டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்ற ஒரு சட்ட நிபுணரை தலைவராக ஏற்படுத்தி ஒரு குழுவை அமைத்து இந்திய தேசத்தில் எப்படி முழு சுயாட்சி இருக்க வேண்டும், அமைய வேண்டும், அதற்கான சட்ட திட்டங்களை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லி இந்தியாவினுடைய சட்ட திட்டங்களை அவர்கள் தொகுத்தார்கள். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதற்கு இந்த குழுவுக்கு தலைவர் யார்? டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். அவர் ஒரு சட்ட மேதை, அறிவாளி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு காரியத்தையும் அவர் யோசித்து அதை சட்டமாக இயற்றினார். அதுக்கப்புறம் அந்த குழுவில் வைத்து அதை ஒழுங்குபடுத்தினார். மகநாட்டிலே வைத்து அதை நிறைவேற்றினார். அதன் பிறகுதான் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சட்ட திட்டம் நம்முடைய கைகளிலே இருக்கிறது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புக்கு வச்சுருப்பாங்க. பார்லிமெண்ட்டுக்கு போகிறவங்க அதை தூக்கி தான் காமிப்பாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் படி நாங்கள் இதை கேட்குறோம். என்ன கான்ஸ்டியூஷன்? சுய ஆட்சி தேவை என்றால் மனிதனுக்கு என்ன இருக்கணும்? பேச்சு உரிமை இருக்க வேண்டும், எழுத்து உரிமை இருக்க வேண்டும். நாமே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் என்று சொல்லுவார்கள். சுதந்திரம் நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் ஆளுகைக்கான அந்த சட்டத்திட்டங்கள் தொகுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இன்னும் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அந்த சட்ட புத்தகம் டெல்லியில் லைப்ரரியில் கண்ணாடி பேழையில் பத்திரமாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் வருகிற நாட்களிலே உள்ள அரசுகள் ஒரு சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சட்ட திட்டங்களில் என்ன சொல்லுது? நம்முடைய இந்திய தேசம் ஒரு ஜனநாயக நாடு. அனைவருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. வாக்குரிமை உண்டு, பேச்சுரிமை உண்டு, எழுத்து உரிமை உண்டு. ஆனால் இப்போ வர்ற காலத்தில் பாருங்கள், ஒரு சில சட்டங்களை போட்டு மக்களை நெருக்கிறாங்க. நீ இதைத்தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்களா? சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, அனைவருக்கும் உரிமை உண்டு. அதான் சுயாட்சி. அப்புறம் இந்த மொழியை தான் நீங்கள் ஏற்றுக்கணும், இந்த மொழியை தான் நீங்கள் படிக்க வேண்டும், அதை தான் பேச வேண்டும் என்று நம்மை நெருக்குகிறார்கள். அதனால தான் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு 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 பிரச்சனை வந்துச்சு. அதை எழுப்பினார்கள் நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள். மத்தியில் வேணால் நீங்கள் கூட்டாட்சி வச்சுக்கிங்க, ஆனால் மாநிலத்தில் என்ன வேணும்? எங்களுக்கு சுய ஆட்சி வேண்டும்.
சுயாட்சின்னு என்ன? நாம் எவற்றை படிக்க வேண்டும். கல்வியை மத்தியில் அரசுடைய சட்ட திட்டங்களுக்களாக கொண்டு போயிட்டாங்க. அதனுடைய பெரிய பாதிப்பு தான் இப்போ இந்த நீட் எக்ஸாம்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா? இதனால் பாதிக்கப்படுகிற யார்? மக்கள். மாநில பட்டியலில் கல்வி இருக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள். மாநிலத்தின் சுயாட்சி, மத்தியில் வேணால் நம்ம கூட்டாட்சி வச்சுக்கலாம் அப்படின்னு அநேக மாநிலங்கள் குரல் எழுப்பினாங்க. அதற்காக போராட்டமும் நடத்தினார்கள். மத்திய அரசு சொன்னாங்க, மும்மொழி கொள்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். மும்மொழி கொள்கை என்றால் என்ன? நான் பேசுகிற தாய்மொழி, அடுத்தது ஆங்கில மொழி, அடுத்தது இந்தி. ஒரு சிலருக்கு இந்தி தெரியலாம். நம்முடைய தாய்மொழி என்ன? தமிழ். நமக்கு இந்தி தெரியுமா? தெரியாது. நான் 6ஆம் கிளாஸ் படிக்க சொல்ல இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. மாணவர்கள் எதிராக குரல் கொடுத்தாங்க, போராட்டங்கள் நடத்தினாங்க. அதனால் நம்முடைய தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை கிடையாது. நீங்கள் இஷ்டம்னா இந்தியை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் கட்டாயப்படுத்தி எல்லா மாணவர்களையும் இந்தி கற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது. அதான் இருமொழி கொள்கை. ஆனால் நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் ஆர்வத்தினால இந்தியும் படிக்கிறாங்க. அது நல்லது. வேலை வாய்ப்புக்காக ஒருவேளை மற்ற இடங்களிலே போய் பணியாற்ற வேண்டுமென்றால், இந்திய தேசத்தில் மற்ற இடத்துல போய் பணியாற்ற வேண்டுமென்றால் இந்தி பேசுகிற அனுபவம் வேண்டும் என்பதற்காக. ஆங்கிலம் ஏன் கற்றுக்கொள்கிறான்னா, இங்கிலீஷ் இஸ் அ யூனிவர்சல் லாங்குவேஜ், இட்ஸ் அ லிங்க் லாங்குவேஜ். எங்கே போனாலும் ஆங்கிலம் பேசி நம்முடைய காரியங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் இந்திய தமிழ்நாட்டில் அதை நம்ம பயன்படுத்த முடியாது. வடக்கு போகிற ட்ரெயினில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் ட்ரெயினில் ஏறினீங்கன்னா அது மூவ் ஆன உடனே அவ்வளோ ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிடுவான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். எங்கேயோ ஒரு ஸ்டேஷனில் போய் நிற்கிது, நமக்கு ஏதோ ஒரு உணவு வேணும், நம்ம ஹிந்தியில் போய் கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நீங்கள் தமிழில் சொன்னீங்கன்னா மற்ற மாநிலங்களில் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இப்பொழுது காணப்படுகிறோம். சார், அப்போது சுயாட்சி கூட்டாட்சி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொண்டோம். சுதந்திரம், சுதந்திர நாடு, சுதந்திர தினம். அடுத்தது குடியரசு. இந்த 2 நாட்கள்லையும் நம்ம தேசிய கொடியை என்ன செய்வாங்க? கம்பத்தில் ஏற்றி அதுக்கு மரியாதை செலுத்துவாங்க. அதில் ஒரு வித்தியாசம் உண்டு. நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியாது. சுதந்திரம் தினத்தன்று நம்முடைய தேசிய கொடி கீழே இருந்து அப்படியே மேலே ஏற்றப்படும். அடிமைத்தனத்திலிருந்து நாம் சுதந்திரம் பெற்றிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக அந்த கொடியானது கொடி ஏற்றப்பட்டு நாம் அதற்கு மரியாதை செலுத்துவோம். ஆனால் குடியரசு தினம் அன்று அந்த தேசிய கொடி கயிறில் கட்டி நேராக மேலே போயிடும். அதுங்க தான் என்ன செய்வாங்க? அந்த கொடியை அவுத்து அதுக்கு மரியாதை செலுத்துவாங்க. அநேகருக்கு இந்த வித்தியாசம் தெரிகிறது இல்லை. ஏன் கீழே இருந்து கொடியை ஏற்றுறாங்க, ஏன் மேலேயே கட்டி அங்கே அதை அவுத்து அதுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க? கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த 2 வித்தியாசங்களும் உண்டு. ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்த மக்களை குறித்து, இந்த மக்களாட்சியில் நீதியிலும் நாம் விசுவாசத்திலும் வெளிச்சத்திலும் காண வேண்டியது மிக அவசியம். சுயாட்சி பற்றி நம்ம பேசணும். நமக்கு தலைப்பு என்ன? நீதியில் வேர் கொண்டு நம்பிக்கையில் வளர்ந்திருதல். வேத வசனத்தின்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற
ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் யூத மக்கள். அவங்க எகிப்து தேசத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. இந்த நிகழ்வுகளெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களெல்லாம் நம்முடைய முற்பிதாக்கள். யாக்கோபினுடைய பிள்ளைகள் இருவர், ஏசா, யாக்கோபு. யாக்கோபினுடைய பிள்ளைகள் எத்தனை பேர்? நான் ஆசிரியராக இருந்ததுனால பிள்ளைகள்கிட்ட அப்படியே பேசி பேசியே அப்படியே பழகிட்டேன். சொல்லுங்கள். 12 பேர். அதில் 11வது மகன் யோசேப்பு. யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு நாள் தரிசனமாகி, நான் உன்னை தேசத்தின் அதிபதியாக மாற்றுவேன், உன்னை சுற்றிலும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் பணிந்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தை காமிச்சார். அதை தன்னுடைய பெற்றோர் இடத்துல சொன்னார். பெற்றோர்கள் என்ன நினச்சாங்க? சூரியன் சந்திரன்னா நான் தாயும் தகப்பனும். 11 நட்சத்திரங்கள் யார்? கூட பிறந்த பிள்ளைகள். எல்லாரும் நாங்கள் உன்னை வணங்குவோமா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே நிறுத்திட்டாங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் ஆடு மேய்க்கும் தொழிலை செய்தார்கள். யோசேப்பு பெற்றோருடைய செல்ல பிள்ளை, அதனால் அவர் வீட்டிலே வச்சுருந்தாங்க. மற்றவங்கள்லாம், ஒரு மனிதனுக்கு அந்த காலத்தில் திரளான ஆசை என்னென்னா ஆடு மாடு இந்த மாதிரி எண்ணிக்கை தான் திரளான ஆஸ்தியை கொடுக்கும். ஒரு நாள் தகப்பனார் யோசேப்பை அழைச்சி, நீ போய் நம்ம அண்ணன்மாரெலாம் சமவெளி புல் தேசமல்ல பகுதிக்கு சென்று ஆடு மாடுகளை மேய்க்க சென்றிருக்கிறாங்கப்பா, போய் விசாரிச்சுட்டு வா, நலம் விசாரிச்சுட்டு வா என்று அனுப்பினார்கள். அவர் வருவதை உணவெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சார். இவர் வருவதை பார்த்த மற்ற பிள்ளைகள் அவனுக்கு ஒரு பேர் வச்சாங்க. யார் சொல்லுங்கம்மா? சொப்பனக்காரன். டேய் சொப்பனக்காரன், நான் வாராம்பார் அப்படின்னு சொல்லி அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை அடித்து உதைத்து கொண்டு போட வேண்டும் என்று முடிவு கட்டினாங்க. ஆனால் ஒரு மகன் ரூபன், மூத்த மகன் பேர் ரூபன், அவர் என்ன சொன்னார்? நம்ம கூட பிறந்தவன்ப்பா, அவனை நம்ம அடித்து கொண்டோன்னா அந்த இரத்தப்பழி நம்மேல் சுமரும், அதனால் இங்கே ஒரு குழி இருக்குது, அதில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த குழியில் போட்டாங்க. வனாந்தரமான இடம், அங்கே யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் அவனுக்கு மனசு இறங்கி அந்த வழியாக சென்ற எகிப்து வியாபாரிகள் இடத்துல அவனை எடுத்து அடிமையாக விற்று விட்டார்கள். வீட்டில் சொல்லிட்டாங்க பெற்றோட்டில், உங்கள் புள்ள போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தான் பாருங்கள், ஒரே இரத்தக்கரையாக இருக்குது, ஏதோ துஷ்ட மிருகம் அவனை அடித்து அவன் மரித்து போனான் என்று சொல்லி ஒரு கதை கட்டி விட்டாங்க. ஆனால் இவர்கள் செய்த காரியம் என்ன? எகிப்து தேசத்திற்கு அடிமையாக விற்று விட்டார்கள். இப்படியாக ஆண்டவரால் தேர்வு செய்யப்பட்ட அந்த யூத மக்கள் எங்கே போயிட்டாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. அங்கே யோசேப்பினுடைய வரலாறு, யோசேப்பு நீதிமானாக காணப்பட்டான். நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாருங்கள், நீதியில் வேர் கொண்டு நம்பிக்கையில் வளர்ந்தெழுதல். ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருடைய ஆவி யோசேப்பின் மேல் இருந்ததுனால அவன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். போத்திபார் வீட்டில்
அடிமையாக வேலை செய்ய அவர் காணப்பட்டார். அங்கே அவர் மேலே ஒரு தவறான குற்றச்சாட்டு வந்தது. அவர் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டார். ஆனால் அந்த போத்திபாரனுடைய மனைவி என்ன சொன்னாங்க, இவன் தவறாக என்ன என்கிட்ட தவறான காரியத்தை கண்ணோக்கத்தோடு என்கிட்ட வந்தான் அப்படின்னு சொல்லி தவறான குற்றத்தை சொல்லி அந்த போத்திபார் என்ன செய்தார், அவரை போய் சிறைச்சாலையில் போட்டு விட்டார். சிறைச்சாலையில் இருக்க சொல்ல அங்கே உள்ள மக்களுக்கும் அவன் உத்தமனாக காணப்பட்டான். அநேகருக்கு ஒருத்தர் வந்து சொன்னார், எனக்கு இப்படி ஒரு சொப்பனம் வந்துச்சு, அதனுடைய விளக்கத்தை சொன்னார். இப்படியாக யோசேப்பிடம் இருந்த ஞானம் வெளிப்பட்டது. ஒரு நேரம் எகிப்து தேசத்தில் இருந்த அந்த அரசன் ஒரு கனவு கண்டான். அதை யாருக்கும் சொல்லவும் தெரில, அதனுடைய விளக்கத்தையும் சொல்ல தெரில. அப்போது ராஜாவுக்கு இருந்த பாத்திரக்காரன் என்ன, பானம் குடிக்கிறதுக்கு கொடுக்குற அந்த திராட்சசத்தை கொடுக்குற அந்த மனுஷன் தப்பந்தான் ஞாபகம் வந்துச்சு. நான் இப்படி ஒரு காரியம் சொன்னேன், அதுக்கு இந்த ஆள் யோசேப்புங்கிற ஒரு மருத்துவர் விளக்கம் சொன்னார். உடனே அரசிடத்தில் கொண்டு வராங்க, சொல்கிறாங்க. அவர் அதனுடைய விளக்கத்தை, அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொன்னார். எனவே அவன் சிறைச்சாலையிலிருந்து எங்கே கொண்டு போகப்பட்டான், அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான். அங்கே அவன் காணப்பட்டு உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனாக காணப்பட்டபடினால் அந்த அரண்மனையிலே ராஜாவுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் சொன்னபடினால் 7 வருஷம் நம்முடைய எகிப்து தேசத்தில் பஞ்சம் வரும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். அந்த சொப்பனத்தையும் சொல்லி அதுக்கான தீர்வையும் அவர் சொன்னபடினால் அந்த தேசத்தினுடைய பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டார். அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு பிள்ளை இப்போ எதாயிட்டார், பிரதம மந்திரியாக ஆகிட்டார். அவர் சொன்னபடியே ஆண்டவர் காமிச்சபடியே அங்கே 7 வருஷம் செழிப்பாக இருந்துச்சு. அப்போது பண்டக சாலையில் தானியங்களெல்லாம் சேர்த்து வச்சாங்க. கஷ்ட காலத்தில் அவங்களுக்கு ரேஷன் கொடுத்தாங்க. நம்மெல்லாம் ரேஷன் வாங்குகிறோம் இல்லையா, அந்த ரேஷன் திட்டம் நம்முடைய வேத புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் மூலமாக அறிமுகம் செய்யப்பட்டது. எல்லாருக்கும் ரேஷன் கொடுத்தாங்க. இப்போ பஞ்சம் பசி இல்லை, எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள். அப்போ தான் இவருக்கு நினைவு வந்துச்சு, தன்னுடைய குடும்பம் என்ன நிலைமையில் இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் இங்கே வராங்க. அங்கே கானான் தேசத்தில் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது, உணவு கிடையாது. அதனால் எகிப்தில் தானியங்கள் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு தகப்பனாரை அனுப்புகிறார், இப்போ வாங்கிட்டு வாங்கப்பான்ட்டு. இங்கே வந்து அங்கே அதிபதியாக இருக்கிற அவருடைய தம்பி, இது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் சம்பாஷணை மூலமாக அநேக காரியங்கள் உண்டு. தன்னுடைய பெற்றோரையும் அங்கே அழைத்து கொண்டான், அவர்களை போஷித்தான். அப்போது பஞ்ச காலத்தில் இங்கே எகிப்துக்கு வந்து விட்டார்கள். எகிப்து தேசத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் பலுகி பெருகினார்கள். 70 பேர் முதல்ல போனாங்களாம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மக்கள் மொத்தம் எத்தனை பேர், 70 பேர். வேத புஸ்தகத்தை எடுத்துடுங்க, யாத்ராகமம். நீங்கள் முறையாக வேதத்தை வாசித்து இந்த காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எடுத்துட்டிங்களா? 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். 70 பேர் அங்கே எங்கே போகிறாங்க, கானான் தேசத்திலேருந்து எகிப்துக்கு போகிறாங்க. அங்கே அவர்கள் பலுகி பெருகினார்கள். அந்த தேசம் இஸ்ரேல் மக்களால் நிறைந்து காணப்பட்டது. எனவே அந்த எகிப்து தேசத்தில் உள்ள மக்கள் அவர் மேல் பொறாமை கொண்டு அவர்களை நெருக்க தொடங்கினார்கள். அநேக வேலைகளை கொடுத்து அவர்களை எப்படியாவது அவங்க எண்ணிக்கையை குறைக்கணும்
குழந்தை பிறந்தா, ஆண் குழந்தையாக இருந்தால் அதை என்ன செய்யணும்? சாகடிச்சிடணும். தாதிமாருக்கு உத்தரவு போட்டாங்க, பெண் குழந்தைன்னா விட்டுறணும், இப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்கிற தொழிலுக்கு சரியான காரியங்கள் கிடைக்கவில்லை. செங்கல் சுடணும், களிமண்ணில் செங்கல் செய்து அதை சுட்டு அதை கொடுக்கணும். செங்கல் சுடணுன்னா வைக்கோல் தேவை, வைக்கோல் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அவர்களை ஆளோட்டிகள் மூலமாக அடித்து துன்புறுத்தினார்கள். அப்போந்தான் அவங்க ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள். ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்டு இறங்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படியாவது இவர்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மோசேயை அவர் தெரிந்து கொண்டார். மோசேயின் மூலமாக இதெல்லாம் அப்படியே வரலாறில் இருக்கிறது. மோசேயின் மூலமாக விடுதலை பெற்று பாலும் தேனும் ஓடுகிற தங்களுடைய தேசத்திற்கு அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். அதான் பழைய ஏற்பாட்டில் உள்ள விடுதலை பயணம். என்னெல்லாம் நடந்து எப்படி விடுதலை பெற்றார்கள் என்பது நமக்கு தெரியும். 10 வாதைகள் நிறைவிலே இவர்களுக்கு விடுதலை கெட்டது. அப்படி விடுதலை பெற்று அவர்கள் வரும்போது எத்தனை பேர் மொத்தம்? பலுகி பெருகிட்டாங்க. மொத்தம் 70 பேர். ஆனால் பலுகி பெருகி சுமார் 30 லட்சம் மக்கள் அந்த விடுதலை பயணத்தில் அவங்க போகிறாங்க. 30 லட்சம் மக்களுக்கும் அவங்களுக்கு உணவு வேணும், தண்ணி வேணும். நடுவில் ஒரு தடங்கல் வருது, செங்கடல் முன்னால் வருது, பின்னால் அவங்க பார்வோன் உடைய இராணுவம் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. அப்போ செங்கடலை கடந்து அவர்கள் போகிறாங்க. செங்கலை கடந்து வெளியே வந்த உடனே தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார் மோசே. முதலாம் பாடமாக வாசிக்க கேட்ட யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு என்று ஆரம்பிக்கிறது. கவனிச்சிங்களா? ஆண்டவர் எப்படியாக அற்புதம் செய்தார், ஆண்டவர் தம்முடைய மக்களை எப்படி வழிநடத்தி வந்தார், நீதி செய்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இதே போல ஒரு விடுதலை குறித்ததான காரியங்களை நாம் வாசிக்க கேட்கிறோம். புதிய ஏற்பாட்டில் விடுதலை கொடுத்தவர் யார்? பிதாவானவர். பழைய ஏற்பாட்டில் நமக்கு விடுதலை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாமா? நற்செய்தி பாடத்தில் நாம் அதை வாசிக்க கேட்டோம். ஜீசஸ் செட் யூ ஃப்ரீ என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். சத்தமாக வாசிக்கமா? ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த காலகட்டத்தில் நமக்கு விடுதலை தருகிறவர் யார்? குமாரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 32ஆம் வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்றார். இதெல்லாம் சொன்னது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் பின்னால் இன்னும் தொடர்ந்து வாசித்தோம்னா, நான் அந்த உலகத்தை விட்டு எடுபட்டு போகும் காலம் வந்து, ஆனால் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், அவர் உங்களை தேற்றுவார். பரிசுத்த ஆவியானவர். அப்போ புதிய ஏற்பாட்டில் மனிதனுக்கு விடுதலை தருகிறவர்கள் யார்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய போதனைகள், சத்தியங்கள், பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். விரைவாக நாம் நிறைவு செய்வோம். இந்த சூழ்நிலையில் விசுவாசிகளாகிய நாம்
எப்பேற்பட்ட நன்மைகளை விடுதலையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 146 7, 8, 9 வசனங்கள். சங்கீதம் 146 7ஆம் வசனம். சரி, 146ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனம் பாருங்கள். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, நெருக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு நியாயம் செய்கிறார். இந்த காலகட்டத்திலும் ஆண்டவர் நியாயம் செய்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இதை ஏற்றுக்கொள்ளுவோம், விசுவாசிப்போம். நீதியின் வேர் கொண்டு நம்பிக்கையில் வளர்ந்திடுவோம். அதான் தலைப்பு. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஒருவேளை ஏதோ நெருக்கங்கள், பாடுகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் நம்முடைய குடும்பத்தில் காணப்பட்டால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரிடத்தில் அருமையான ஒரு வசனம் உண்டு. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்திடுங்கள். பிரச்சனை என்னவாக இருந்தாலும் நம்ம பிரார்த்தனை மூலமாக ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோமானால், காத்திருப்போமானால் நிச்சயமாக நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்புறம் பாருங்கள், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அடுத்த வசனம், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன் அல்லது எங்கள் குடும்பம் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருகிறார். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியை கவிழ்த்து போடுகிறார். இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் அனைத்தும் பொருந்தும். கடைசி வசனம், கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா என்று நாம் வாசிக்கிறோம். நம்மோடு இருக்கிற ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார். ஒருவேளை சரீர பலவீனம் மூலமாக, வியாதிகள் மூலமாக நாம் நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது, சோர்ந்து போகும்போது நமக்கு விடுதலையை தர நம்முடைய ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். Jesus set you free. குமாரன் உங்களை விடுதலை ஆக்குவார். அடுத்தது, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்னா என்ன? ஆண்டவருடைய போதனைகள், வேத வசனங்கள். வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த வேத வசனங்களை வாசித்து தியானித்து நாம் அதை ஏற்றுக்கொள்வோமானால் அந்த வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருவார். தினமும் வேதம் வாசிக்கிறோமா? ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுறோமா? இதையெல்லாம் நாம் செய்தோமானால் நிச்சயமாக நமக்கு விடுதலை உண்டு. அடுத்தது ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். துன்மார்க்கனை அவன் அக்கிரமங்களே, ஆமாம், அவன் பாவ கயிறுகளினால் கட்டப்படுகிறான். நமக்கு விடுதலை வேணும். எதிலிருந்து விடுதலை வேணும்? நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை வேணும். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். யாரெல்லாம் குற்றம் செய்கிறார்களோ அது நமக்குள்ளே இருந்து நீ செய்த பாவங்களை சுட்டி காட்டி கொண்டே இருக்கும். நீதிமொழிகளில் இன்னொரு வசனம் இருக்குது, பாவம் உன் வாசல் படியிலே படுத்துக்கொள்ளும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற எவனும் பாவ கயிறுகளினால் கட்டப்படுகிறான். அன்புக்குரியவர்களே, நமக்கு விடுதலை வேண்டும். நம்முடைய ஆத்துமாவுக்கு விடுதலை வேண்டும். ஒரு மனிதன்
பாவம் செய்து பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் மரித்து போனானால் அவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே தள்ளப்படும். வேதவசனம் நம்மை எச்சரிக்கிறது. எனவே தான் இந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டுள்ளது. நீதியில் வேர்கொண்டு நம்பிக்கையில் நாம் வளருவோம், வளர்ந்துடுவோம். ரைச்சியஸ் பர்சனாக பீப்புளாக நம்ம இருக்கணும். இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும்போது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிபதியாக வைப்பேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்க வேண்டும். அப்பேற்பட்ட அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்ம இருதயத்தில் என்ன இருக்குங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. தலைகளை தாழ்த்தி நாம் பிரார்த்தனை செய்வோம். பாவம் செய்கிற மனிதன் பாவ கயிறுகளினால் கட்டப்படுகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பாவ கயிறுகளிலிருந்து கட்டப்பட்ட நான் விடுதலை பெறும்படியாக உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் சுவாமி. இந்த உலக மக்கள் பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி விடுதலை பெறும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். உலக மக்களின் பாவங்களையும் சாபங்களையும் சிலுவையிலே சுமந்தார், அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாக நாம் விடுதலை பெறும்படியாக, நம்முடைய பாவங்கள் சாபங்கள் அவற்றிலிருந்து நாம் விடுவிக்கப்படும்படியாக நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எனக்காக நீர் சிந்திய இரத்தத்தின் மூலமாக என்னுடைய பாவங்கள் சாபங்கள் கழுவப்படட்டும் சுவாமி. என்னுடைய குடும்பங்களிலே காணப்படுகின்ற சாபங்கள் விலகட்டும், என்னிலே காணப்படுகின்ற பாவங்கள் விலகட்டும். விடுதலை தாரும் சுவாமி. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட விடுதலையை எனக்கு இந்த நாளிலே தாரும் சுவாமி. ஆண்டவரே, என்னை மன்னியும், உம்முடைய பசுத்த இரத்தத்தால் என்னை கழுவி சுத்தப்படுத்தும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, நோக்கி பார்க்கிறோம். யார் யாரெல்லாம் எங்களுக்கு விடுதலை வேண்டும் சுவாமி என்று ஜெபிக்கிறார்களோ, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே விடுதலை தரும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகிற காலங்களெல்லாம் நீதியில் வேர்கொண்டு நம்பிக்கையிலே வளர்ந்திட பரிசுத்த ஆவியின் நிறைவை எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். எங்களை வழிநடத்தும் சுவாமி. எங்களுடைய பலவீனங்கள், துக்கங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். நீர் தருகிற விடுதலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே தேவ பலனாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே திருப்தியாய் பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர் எழுந்தினார். பரமரத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து எல்லோரும் மருத்துவரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். அறிவிப்புகளை நாம் கேட்போம். சார், காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய ஆலயத்திலே
நிர்வாக குழுக்கான தேர்தல் நடைபெறப் போகிறது. அதற்கான அறிவிப்புகள் எல்லாம் வெளியே ஒட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து அந்த அறிவிப்புகளை தெரிந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதுவாழ்வு பாடல் 395 பாடல், கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்திருந்து பாடுவோம். அப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கல்பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கோழி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். சேனை துதி சேனையாலே லோயோ வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரியோவையாலே லோயா செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனையாலே லோயோ வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரியோவையா லேலோயா கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கல்வாரி கோடி பறக்கும் திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்களா லேலூயா வளரட்டும் அம்மா லேலூயா திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்களா லேலூயா வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகளாலே லோயா கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும்.
நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கண்களை மூடி நாம் நிறைவு இறை வேண்டலை செய்வோம். எல்லாம் வல்ல நல்ல கடவுளே, நீர் தந்த இந்த மனமகிழ்ச்சியான மாலை பொழுதுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு அருளி செய்த நற்காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் தந்த கிருபை நிமித்தமாய் நாங்கள் இந்த பூலோகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் எங்களை சுகபலன் ஜீவனோடு பாதுகாத்து வந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இறை மக்களாகிய நாங்கள் படைத்த இந்த காணிக்கைகளை நீர் ஏற்று நீர் அங்கீகரிக்க வேண்டுமா எம்மிடம் கெஞ்சு மன்றாடுகிறோம். நீர் இந்த காணிக்கைகளை கொடுத்தவர்களை நீர் ஆசீர்வதியும். இந்த காணிக்கைகளை நாங்கள் திருச்சபையின் பயன்பாட்டிற்காகவும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவும் நாங்கள் பயன்படுத்த நீர் எங்களுக்கு உதவி புரியும். இந்த நாளிலும் இந்த ஆராதனை நடத்தி கொடுத்த ஐயாவோடும் அவருடைய குடும்பத்தோடும் நீர் தங்கி தரிக்க வேண்டுமா எம்மிடம் கெஞ்சு மன்றாடுகிறோம். இந்த இனி வரும் காலங்களில் எதிர்கொள்ள இருக்கின்ற சேகரக்குழு உறுப்பினர் தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஊழியக்காரர்களை உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாகவும் திருச்சபையின் நல்ல தலைவர்களாகவும் தலைமைத்துவ பண்புகள் இருக்கிறவரை நீர் தேர்ந்தெடுக்க வேண்டுமா எம்மிடம் கெஞ்சு மன்றாடுகிறோம். அனைத்து காரியங்களும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்றைய நாளிலும் பிறந்த நாள் காண்கின்றவர்களையும் திருமண நாள் காண்கின்றவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். சுவாமி, அவர்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நன்றியினால் நீங்கள் நிரப்ப வேண்டுமா என்கென்று மன்றாடுகிறோம். நீர் அவர்களோடு இருந்து நீர் பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமா என்கென்று மன்றாடுகிறோம். அனைத்து விதமான காரியங்களும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.